ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டு போகிறாங்க, என்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. இவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தானா எந்த பொறுப்பில்லைன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர்னு ஏதோ பாப்பா சொன்ன உடனே பாஸ்டர் உடனே அந்த ஏர்லி மார்னிங் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே பாப்பா பக்கத்தில் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல்னது எனக்கு தெரியாது. ஆனால் பாப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னான், எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ ஆண்டவருடைய குணங்களை பிரதிபலிக்கிற நல்ல ஒரு ஆண்டவருடைய மனிதராக கர்த்தர் இந்த அளவுக்கு நம்ம சபைக்கு ஒரு தகப்பனாக கொடுத்ததுக்கு கர்த்தனுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவருடைய அன்பை நம்ம டைரக்டாக ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியலை. அந்த ஆண்டவர் என்னோட அன்பை நம்ம தகப்பன் வாயிலாக நம்ம ருசிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு சோஸ்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அதே போல் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் உடன் பிறந்தவங்களாம் நிறைய பேர், எனக்கு நான் 6 பேருக்குள்ளே நல்ல பெரிய கூட்டத்தில் தான் பிறந்திருக்கேன். ஆனால் எனக்கு என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வர்றப்ப அவங்க நம்ம பாஸ்டர் ஃபேமிலி, நம்ம அண்ணே ஃபேமிலி அவங்கள மட்டும்தான் நான் கூப்பிட்டுக்கிட்டேன். கூப்பிட்டுட்டு வேற யாரையுமே கூப்பிடலை. பொண்ணு பார்த்தாங்க, அதே போல் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனது, அதை முடிவு பண்ணது எல்லாமே இதுக்குள்ளேயே முடிஞ்சிட்டு நான் முடிவு பண்ணி அந்த பத்திரிக்கையை கொடுக்குறப்ப அந்த நேரம் தான் என் உடன் பிறந்தவங்களுக்கு சொன்னேன். சொல்லிவிட்டு கல்யாணம் நல்லபடியாக கர்த்தரோட கிருபையில் முடிஞ்சது. ஆண்டவருக்கு பிரியமான நல்ல மகனை எனக்கு மகனாக கொடுத்துருக்காரு. அதற்காண்டி கர்த்தருக்கு நன்றி. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு எங்கள் மருமையை வருவார், அதனால் கர்த்தருக்கு சோஸ்திரம். அதே சமயத்தில் எங்கள் அண்ணி சம்பந்தகாரமாக ரொம்ப நாள் கழிச்சு, அண்ணி உங்களுக்கு இவ்வளவு நல்ல உடன்பிறப்புகள் பெரிய பெரிய ஆள்கள்லாம் இருக்காங்க, உறவுகள், நீங்கள் யாரையுமே அவங்கள நம்மளை கல்யாணத்தில் காட்டாமல் உங்கள் சபையோடையே முடிச்சுக்கிட்டீங்களே, எப்படி அண்ணி அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், உண்மையான தேவ அன்பு யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் நம்ம பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கிறது கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அந்த உண்மையான தேவ அன்பு பிரதிபலிக்கிற குணம் நம்ம சபை மக்கள்ல, முக்கியமாக நம்ம பாஸ்டர் அக்கா டெய்சி அக்கா அண்ணே அவங்களிடத்துல இருந்ததுனால அவங்க மூலம் இந்த கல்யாணம் கர்த்தர் சீரும் சிறப்புமா, எங்கள் வீட்டுக்கார் கண்ட கனவை விட அதிகமாக சீரும் சிறப்புமாக கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தாரு. அதற்காண்டி நன்றி. இன்னொன்று சொல்கிறதுனா, பாஸ்டர் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் யாருக்கு எந்த நேரத்தில் என்னென்ன உதவி செய்ய தேவையோ உடனே வந்து செய்வாங்க. அதனால கர்த்தர் இன்னும் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி இவர்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அமைய பண்ணும் பற்றி, அதே சமயத்தில் அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் பரிபூர்ணமாக நிறைவாகி இந்த சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் அநேக மக்களுக்கு, கோடி கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இன்னும் நம்ம பாஸ்டரை கர்த்தர் பயன்படுத்துவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஏசப்பா நாமத்தில் கேட்டுக்கொள்கின்றேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அடுத்து நம்ம சுதா சிஸ்டர் அவங்க சாட்சிக்குவாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை நிறுத்த முடியாது. சாதாரண இந்த கூட்ஸ் வண்டியில் டக்குன்னு நிறுத்திடலாம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கையை காட்டினா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிரேக் போடணும். அந்த மாதிரி அக்கா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இடையில நிறுத்த முடியலை. வருகின்ற ஆத்மாக்கள் சுருக்கமாக சாட்சிகளை பகிர்ந்து கொள்வோம். பிரைஸ்ல தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபையான இந்த சபை. காலேஜ் முடித்தோடனே கல்யாணம்னா அவங்க ஃபுல்லாக ஹிந்து ஃபேமிலி, எப்படி சர்ச்சுக்கு போகிறதுனே தெரியல. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்ட உடனே ஓகே பர்மிஷன் கொடுத்தாங்க. என்னை ஆண்டி அங்கிள் தான் முத தேடி வந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த சபையில் நிலச்சி நிற்கிறேன். ஒரு புக்கு படிக்கிறப்போ ஒரு ஊழியக்கார்ட்ட கேட்டிருந்தாங்க, ஒரு லேடி கேட்டிருக்காங்க, உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான சபைகள் இருக்குது, ஏன் அந்தந்த சபைக்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அதுதான், அதில் தான் நீங்கள் வளரணும் அப்படின்னு. ஆசீர்வாதத்துக்காக அதுக்கு நம்ம அலைஞ்சு தெரியாமல் ஏசப்பா பெரிய கிருபையாக இப்போ வரைக்கும் இதில் நிலைச்சிருக்க பண்ணியிருக்காரு. பாஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ சொன்ன வசனம் எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. உன் இடதுகை என் தலையின் கீழ் இருப்பதுக்காகவும் உன் வலதுகரை அணைத்துக்கொள்ள இருப்பதுக்காகவும் அந்த வசனம் நான் ஃபஸ்ட் அன்னைக்கு வந்தப்போ இந்த இடத்துல உட்காந்து கேட்ட வசனம் இன்னும் நான் மறக்கலை. ஏதாவது ஒரு லீவுக்கு ஏதாவது வேறு சபைக்கு போனாலும் எப்போ நம்ம சபைக்கு போவோம் அப்படிங்கிறதுக்கு, அது இல்லாமல் வராமல் இருந்தால் அடுத்த 11 மணி ஆனவுடனே அடுத்த ஃபோன் வந்துருங்கிற பயம் 2 பேர்த்துக்குமே இருக்கும். என்னது அப்படின்னு. அது காரணம் 2 பேரும் சொல்லுவோம், காரணத்தை ஒழுங்காக சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சபைக்கு வரப்போ குழந்தை இல்லாமல் பாஸ்டர் ஆண்டி எனக்காக தொடர்ந்து செபிச்சாங்க. நல்ல ஒரு குழந்தைய ஆண்டு கிருபையாக கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அவருக்குள்ளே வளர்க்க பெரிய கிருபை கொடுத்தாரு. அவங்க அப்பாலாம் வாசலேருந்து உட்காந்துருப்பாங்க, உள்ளே வர மாட்டாங்க.
அப்புறம் அதுக்கும் தொடர்ந்து அங்கிள் எல்லாம் செபிச்சு பெரிய கிருபையாக நீ கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நான் ஏதாவது இப்போ சொல்கிறதுக்கு இங்கே சொல்கிறதுக்குள்ளேயே எனக்கு முந்திப்பாங்க. அங்கிள்கிட்ட எல்லாத்தையுமே என்கிட்ட அங்கே கேட்டு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் பேசிட்டேன், அங்கிள்கிட்ட பேசிட்டேன். அது மாதிரி அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க யார்கிட்ட சொன்னாலும் என்ன பிரச்சனை என்ன சந்தோஷம் எதுவும் இல்லை எங்கள் அங்கிள் இருக்காங்க, நான் பார்த்துக்குருவேன், அங்கிள்கிட்ட சொல்லிக்கிறேன், அங்கிள்கிட்ட விசாரிச்சுக்கிறேன். அது எனக்கு பெரிய ஒரு இது. யாருக்குமே பயப்பட மாட்டேன், திமுறாக பேசுவாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை தான் 3 பேருமே அதை தான் சொல்லுவோம். அவனு எங்களுக்கு இந்த சர்ச்சுக்கு ஃபோன் எப்போ அங்கிள் நான் ஃபோன் பண்ணிடுவேன், அப்படியே மாற்றி மாற்றி அதை தான் சொல்லுவோம். அதுக்கு பயப்படுவோம். எனக்கு அப்படி ஒரு பெரிய கிருபையை கொடுத்தாங்க ஆண்டவர். இப்போ எத்தனை 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே லைஃப் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கணும். அந்த ஒரு பெரிய இதுலேயும் அங்கிள் சேர்ந்து எங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணி இன்றைக்கி சத்தியத்துக்குள்ளே நிலச்சிருக்கோன்னா ஆண்டவர் ஃபஸ்ட்டு அவருடைய கிருபை, 2வது எனக்கு ஆவிக்குரிய தகப்பனா தாயாக கொடுத்தது. எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சொன்ன ஒரு இது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பெரிய பிரச்சனை இருப்போம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுற, உனக்கு அங்கே கொடுத்துருக்காங்கல்ல தாயும் தகப்பனுமே, அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லு, அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீ எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி கொடுத்த பெரிய தாயும் தகப்பனும், அதுக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அடுத்து நம்ம குருநாதன் சாட்சி பகிர்ந்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை கொடானக்கூடிய இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக தேவனுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம். நான் வந்து இப்போ சட்டக்கல்லூரி படிக்கிற காலத்தில், அதாவது 98வது வருஷத்துலேருந்து நான் அந்த சபையில் நான் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் வந்து கர்த்தர் என்ன இங்கே வந்து ஒரு வச்சுருக்கிறாரு. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் வந்து இந்த வடை சுடுறது கிடையாது, பேச்சில் கிடையாது. அவர் செயலும் செய்வார். ஒரு வார்த்தையை வந்து வார்த்தை இப்போ கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறது கிடையாது, சொல்கிறது மாத்திரமல்ல அந்த வார்த்தையின்படி அவர் செயல்பட அவர் இருக்கும். ஒருத்தருக்கு சின்ன ஒரு உதவினாலும் நேரடியாக போய் செய்கிறது, சின்ன பிள்ளை மாதிரி எங்கேனாலும் எந்த ஒரு சூழ்நிலைனாலும் அவர் போயிருக்கிறாரு. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய லா காலேஜ், நான் இப்போ 4 லா காலேஜ் முடித்து ஒரு வழக்கறிஞனாக வரணும். அதுக்கு ஒரு சீனியர்கிட்ட போய் என்னை வந்து சேர்த்து விடணும். எனக்கு வந்து முத பாஸ்டர் தான் வந்து இவர் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி இதெல்லாம் மெனக்கு எடுக்கிறாரு. ஏதாவது நான் வந்து ஒரு இதுக்கு நல்ல நிலைக்கு போகணும், அதுக்கு ஒரு நல்ல சீனியர் கிடைப்பாருன்னு சொல்லி அது பார்த்து என்னை முதல்ல வந்து ஒரு ஜேம்ஸ் ஆசீர்வாதம் சொல்லி ஒரு அட்வொகேட்டை வந்து என்னை சேர்த்து விட்டார். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து ஒரு காலகட்டத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் குடும்பம் கல்யாணம் எல்லா சூழ்நிலையும் இன்றைக்கி இப்போ பிள்ளைங்க எல்லா காலகட்டத்திலையும் வந்து அவருடைய உதவிகளை வந்து நாங்கள் மறக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையிலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையில் அவருடைய வார்த்தைகளை வந்து எங்கள் குடும்பங்களில் அது பெரிய ஆதரவாக இருந்திருக்கு. கடவுளுடைய வார்த்தையில் வந்து அது தேற்றுறதும் சரி, அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த சபையில் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் வந்து எங்கள் பாஸ்டர் அவர் செஞ்சுருக்கிறாரு. கடவுள் வந்து இன்றைக்கி அவரை வந்து இவ்வளவு காலம் வந்து 70 ஆண்டு காலம் அவருக்கு நல்ல எல்லா சுகத்தையும் கொடுத்து இன்றைக்கி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக வச்சுருக்கிறதுக்காக நான் கடவுளை கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். அதற்காக சோத்திரம் சார். நன்றி பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக நம்முடைய ரோசலின் சிஸ்டர் சாட்சி பகருவாங்க. பரவாயில்ல, நம்ம வழக்கறிஞர் வந்து சின்ன வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா கேஸு ஜெயிக்கணும்ட்டு லவாலவான்னு கத்திடுவாங்க. பெரிய வழக்கறிஞர் வந்தாங்கன்னா ஷார்ட்டாக ஒரு இதை எடுத்து கேஸை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளால் பெரிய வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு முதலாவதாக என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது தன்ராஜ் பாஸ்டர் சபைக்கு போயிட்டு இருந்தோம். நான் 12th, நாங்கள் ஆர்சி பேக்ரவுண்டு, அங்கே போயிட்டு இருந்தோம். இங்கே வரும்போது அப்பா அம்மா இருந்தாங்க. இங்கே வரும்போது அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. இங்கே வேலை நிமித்தமாக நாங்கள் வந்தோம். இங்கே வரப்போ அம்மா அப்பா கிடையாது, இறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே. இங்கே வரப்போ எனக்கு ஒரு வெறுமையாக இருந்துச்சு. அங்கே இருக்கும்போது சொந்தக்காரங்க இருந்தாங்க பக்கத்தில். சபைக்கு தன்ராஜ் பாஸ்டர் சபைக்கு போவோம். அப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் உறவுகள் இல்லாமல் இங்கே வந்துட்டு அம்மா அப்பா கிடையாது. ஒரு ஆலோசனைக்கு எனக்கு ஒரு வெறுமையாக இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸில் கேட்டு ஒரு சபைக்கு போனேன். ஆனால் எனக்கு அந்த வசனம் எனக்கு ஒரு அந்த ஒரு இதே இல்லை, ஒரு இதே இல்லை அவங்க இதில். அப்புறம் தன்ராஜ் பாஸ்டர்கிட்ட நான் கேட்கும்போது தான் பாஸ்டர் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. நான் அப்புறம் இங்கே வந்தேன். எனக்கு இங்கே பாஸ்டரோட வசனங்கள் ஒவ்வொன்றும் அவங்க
கேட்ட உடனே இங்கே வந்தபோதே அவ்வளோ பெலனாக இருக்கும் உங்கள் வசனம் கேட்கும்போது. அந்த வாரம் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அவரோட பிரசங்கம் கேட்கும்போது அது இங்கே வந்தோன்னே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இங்கே வந்தப்போ இன்னொரு சபையும் நான் போனேன், ஆனால் எனக்கு வசனம் அது ஒரு இதாகவே இல்லை. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பாஸ்டரோட இது கேட்டதுக்கப்புறம் அது ஒரு ஆவிக்குரிய பலனாக இருந்துச்சு. எல்லா விதத்துலேயும் பாஸ்டருக்கு கால் பண்ணி நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போதும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டுட்டு அவர் மூலியமாக வந்துட்டு நமக்கு அந்த ஆலோசனை கிடைக்கும் போது அதில் ஒரு தனி பலன் எனக்கு கிடைச்சிது. ரொம்ப அது ஒரு இப்போ நான் அம்மா அப்பா இல்லாமல் அவங்க கைட் பண்ணுற மாதிரி அவங்க ஆன்ட்டி அங்கிள்கிட்ட நம்ம பேசும்போது அந்த ஒரு பலன், ஆவிக்குரிய பலனும் நம்ம ஒரு தைரியமும் கிடைச்சிது. இங்கே தனிமையாக இல்லை, நமக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி, ஆவிக்குரிய ஃபேமிலியோட ஒரு ஐக்கியம் இருக்குது. நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன், இங்கே நான் தனியாக வந்திருக்கேன். எப்படி ஹஸ்பண்ட் வந்துட்டு வருவாங்க, ஆனால் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு வரலை. நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது ஃபஸ்ட்டு வரலை. அப்புறம் ஆன்ட்டி அங்கிள்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணதுக்கு இப்போ சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்து தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவரை தாய் தகப்பனே வந்துட்டு எனக்கு கொடுத்ததுக்காகவும் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எனக்கு கிருபை பண்ணதுக்காகவும், 2வது கணவருக்கும் ரட்சிக்கப்பட்டு அவங்களும் ஆண்டவரே இந்த சபையில் வந்துட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். பாஸ்டர் அவங்க ஆன்ட்டியும் கூட ப்ரேயர் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக அதுவும் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், பாஸ்டருக்கும் ஆன்ட்டிக்கும் கோடான கொடி நன்றி. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அடுத்து நம்முடைய சகோதரன் சிவா பிரதர் சாட்சி பகர்வார். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாப்புல இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. ப்ரைஸ் காட். எனக்கு தெரியாது இப்படி சொல்கிறாங்கன்னு, ஸோ எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. சாட்சியாகவே இருக்கட்டும்ன்றதான் தேவன் அனுமதிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 2012 வந்து தேவன் என்னை தெரிஞ்சு கொண்டாங்க. ஒரு வசனம் இருக்குது, ரட்சிப்பு தேவனால் உண்டாகும், ரட்சிப்பு தேவனால் உண்டாகும். அது மாதிரி இந்த ரட்சிப்பை வந்து தேவன் எனக்கு கொடுத்தார். ஆனால் அதை வந்து பூபால்ராஜ் அங்கிள் மூலியமாக தான் எனக்கு இதை வந்து பெற்றுக்கொண்டேன் நான். ஏன்னா தேவன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா நம்ம சரிதம் தான். தேவனுக்கு உடம்பு கிடையாது இல்லையா? ஸோ அவர் ஒருத்தர் மூலியமாக தான் நமக்கு அதை கொண்டு வர முடியும். நான் ஐ வில் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு மை லார்ட் அண்ட் தேங்க்ஃபுல் டு அங்கிள் பூபால்ராஜ். ஏன்னா அவர் அன்னைக்கு தேவன் எடுத்து பயன்படுத்தலைன்னா நான் 100% கண்டிப்பாக ஒரு துர்மார்க்கணமான வழியில் தான் போயிருப்பேன், இல்லை ஜீவனோடு இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்னோடய ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் ஒரு குடிக்கக்கூடிய கவுன்சிலிங்லேயும் சரி, என்னோடய பிஸ்னஸில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கைட்லைன்ஸும் சரி, ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ எப்படி சீஷர்கள்லாம் ஜீசஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்களோ அதை போல் நான் என்னோடய பிகினிங் டேஸில் அங்கிளோடு இருந்தால் ஆஸ் அ கிரைஸ்ட் லைக்னஸ், அது கிறிஸ்துவின் சாயல் அங்கிள் நான் பார்த்தேன். அவரிடத்துலேருந்து தான் தேவன் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார். நான் என்னென்றைக்கும் அது தேவனுக்கும் அங்கிளுக்கும் நான் ரொம்ப 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 சபைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். அந்த மீன் பிடிக்கிற சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் அந்த 5 அப்பம் 2 மீன், அதில் வந்து அந்த 2 மீன் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணது பாருங்கள். தேவன் ஆசீர்வச்சனால அது நான் பழகி எத்தனை பேர்த்துக்கு பசியாத்துச்சு. அந்த மாதிரி சாதாரண மீனை பிடிச்சிருக்கல மனிதனை பிடிக்கிற ஆளாக மாற்றினதுக்கப்புறம் அதில் பிடிச்ச ஒரு முக்கியமான மீன் அவர் அநேகருக்கு பயன்படும்படியாக தேவனோட நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் அந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம டெய்ஸியாக்கா அவங்க சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் அண்ணனை 70வது பிறந்த நாள் காண செய்த மேலான கிருபைகளுக்காக என் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் செலுத்துகிறேன். அண்ணனுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நான் சொல்லி இந்த வேலையில் ஆசைப்படுகிறேன். நானும் இந்துவும் ரட்சிக்கப்பட்ட காலங்கள். அப்போ அண்ணன் மேலே மாடி வீட்டில் பக்கத்தில் 2 வீடு இருக்குது, அந்த பக்கமாக உட்காந்துருக்காங்க. வந்திருக்காங்க, எதுக்கோ ஏன் வந்தாங்கங்கிறது ஞாபகம் இல்லை. அப்போ கீழே
இந்துவும் நானும் சொல்லுவோம், இந்து அண்ணன் மேலே வந்திருக்கிறாரு, அண்ணன்ட்ட போய் ஏசப்பா தான் மெய்யான தெய்வங்கிறத நம்ம சொல்லுவோம், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறோம். என்ன யார்கிட்டையும் சொல்ல முடியாது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா படித்தவங்க, நல்ல வேலையில் உள்ளவங்க, நல்ல இந்து தெய்வங்களை ரொம்ப தீவிரமாக வணங்குறதுனால அவங்கக்கிட்ட ஏசப்பா மெய் தெய்வத்துக்கு அடுத்து வேறு வார்த்தைகள் சொல்ல தெரியாது. அதனால் இதை மட்டும் சொல்லிவிட்டு போவோன்னு சொல்லிவிட்டு மேலே போகிறோம். போனப்போ அன்னை இதே மாதிரியே தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ எனக்கு சொல்ல பையன், நான் ரொம்ப பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு பயப்படுவேன். இந்து சொல்லும், மாமா ஏசப்பா தான் மாமா மெய்யான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இருங்க, மொசை பிடிக்கிற நாயில் மூஞ்சியில் வத்தா தெரியாது, சர்ச்சு சபைன்னு ஓடிக்கிட்டு இந்த பாவின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறதே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் சோர்வாயி அப்படியே கீழே வந்துட்டோம். என்ன இந்து, எப்படி இந்து அண்ணே, ஆமாம் இந்து அண்ணே, எப்படி அண்ணே இவங்களை எல்லாம் யார்கிட்ட எப்படி சொல்கிறது, சரி ஜெபம் பண்ணுவோம், அதைத்தானே கேட்டிருக்கோம், சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு அடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அண்ணனை இயேசுவை வேதம் பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கிறதற்காக வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த அண்ணன் இன்னைக்கு வேதத்தில் உள்ள அத்தனை ரகசியங்களையும் மகத்துவங்களையும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லும்படியாய் ஒரு 25 ஆண்டுகளாக அதற்கு மேலாகவே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே வார்த்தையாக அறிவிக்கத்தக்க ஒரு போதகராய் தேவன் தெரிந்து கொண்ட மேலான கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அதை எப்பயுமே நினச்சி சந்தோஷமாக இருக்கும். அதோட விட மேலான நிறைய நல்ல குணங்கள் அண்ணன்ட்ட நான் நிறையா கண்டிருக்கேன். அதில் முக்கியமான ஒரு கணம் ஓயாமல் நாங்கள் கேள்விப்பட்டு அவர் எடுத்த ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அந்த ரகசியமான தாழ்மை. 3 காரியம், தாழ்மை. அதைத்தான் நம்ம மீண்டும் 30 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் போதனையில். அந்த தாழ்மையை அது எல்லாத்துக்கும் பேசிக்கான குணம் அதுதான். அந்த ஒரு குணம் அண்ணன்ட்ட மேலான ஒரு குணம்னு சொல்லிட்டு இந்த வேலையில் சொல்லி, அதையும் கூட நான் இங்கே அது மாதிரி இருப்பேன். ஸ்கூலில் போனேன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், அதாவது அது ரொம்ப பிரதிபலிச்சுக்கிறது, நம்ம நடந்துக்கிறோம் இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி, ஏன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அங்கே நம்ம காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செய்தி நேரங்களில் நாம் எல்லா நேரங்கள்லையும் உள்ளேயும் புறம்பாவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வார்த்தைகளை போதிக்கும் போது அப்படி போதனையை கேட்டு நிறையா காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தது உண்டு. அப்படிப்பட்ட அண்ணனுக்கு தேவன் நல்ல ஆயுள் நாட்களை கூட கொடுத்து இன்னும் அநேகருக்கு அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாகவும், தேவன் சபையில் உள்ள அத்தனை குடும்பங்களுக்குமே ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இப்போ நம்ம சாட்சி கேட்டோம், அதுபோல் ஆவிக்குரிய ஒரு தகப்பனாகவும் அவருடைய குடும்பத்திலையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகள், மருமக்கன்மார்கள், பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வேலையிலும் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சின்ன சாட்சி. நல்லவர் அதை சொன்னதில் தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் தாழ்மை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற வெகுமதி என்னென்னா தேவனுடைய கிருபை. அடுத்த சாட்சி பார்க்குறதுக்கு நம்ம அருண் வராப்புல. இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அடுத்து வில்லிங் பர்சன் சாட்சி சொல்லலாம். இப்போதைக்கு எங்கள் லிஸ்ட்டு படி 3 பேர் இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாஸ்டரை பற்றி சாட்சி சொல்லணும்னா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இத்தனை வருஷமாக அவர் எங்கள் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்துலேயும் எல்லா காரியங்கள்லையும் அவர் நின்று எல்லா காரியங்கள் எங்களுக்காக நின்று நாங்கள் சொல்லாலும் சொல்லாட்டியும் அவராக வாண்டடாக எல்லா காரியங்களும் எங்களுக்காக ஆலோசனை சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நிறையா விஷயங்களை சொல்லி எங்களை வழிநடத்தினார். அது மட்டும் இல்லாமல் சித்ராவோட கல்யாணத்தில் ஆக்சுவலாக எனக்கு அந்தளவுக்கு இது கிடையாது. ஆனால் தனியாக நான் ஒரு ஆளாக இருக்கிறப்போ பாஸ்டரும் சரவணனும் தான் சர்ச்சில் உள்ள எல்லாமே அந்த மண்டபத்தில் முன்னணின்னு நான் ஒரு பக்கம் போனாலும் அவங்க எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து சித்ராவோட கல்யாணத்தையும் சரி, அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நின்று முதலாக அதுவும் இல்லாமல் எனக்கு என்கேஜ்மெண்ட் திருநெல்வேலி நடந்துச்சு. ஆனால் அங்கே எல்லோரும் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கேருந்து எல்லாமே அவங்களா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி எனக்காக அங்கே வந்தாங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். பாஸ்டர் அதே மாதிரி எனக்கு நிறையா விஷயங்கள் மைண்டில் ஓடுது, ஆனால் சொல்ல முடியலை. ஏன்னா நிறையா விஷயத்தில் பாஸ்டர் ரொம்ப ரோல் மாடலாக இருக்கார் எங்களுக்கு.
அதுவும் இல்லாமல் பாஸ்டர்கிட்ட வந்து நான் பெருசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன பிள்ளையோ பெரியவங்களோ அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டார். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி ஒரு ஹம்பிளான நடந்துக்கிடுவார். அந்த விஷயத்த வந்து பாஸ்டர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தது. அதேமாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எங்களுக்கு பெரிய ஒரு தூணாக இருந்து எங்களை இப்போ வரைக்குமே எங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு இதாக வந்து சப்போர்ட்டாக தாங்கிக்கிட்டு இருக்கார் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து. அதுக்காக நான் கடவுளை வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதேமாதிரி இந்த சபையை கொடுத்ததுக்காண்டி நான் இங்கேருந்து ஆக்சுவலாக திருநெல்வேலி போயிட்டு திரும்ப சென்னை போயிட்டு, ஆனால் கர்த்தருடைய சித்தம் மறுபடியும் மதுரைக்கு வந்து இந்த சபையிலே நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தின்படி மறுபடியும் இங்கே வந்து இத்தனை வருஷமாக ஆண்டவர் கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு கிருபை செஞ்சார். பாஸ்டரோட ஆயுசு நாட்கள் இன்னும் அதிகமாக இருந்து அவர் இன்னும் பல ஆயிரங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை இது பண்ண முடியாது, மனம் திரும்பும்படியாக அந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆண்டவருக்குள்ளே ஸ்திரப்படும்படியாக ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நன்றி. பிரேசலால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அடுத்தபடியாக நம்முடைய பிரதர் சரவணன் பிரதர் அவங்க சாட்சியை பார்க்குறாங்க. பிரைஸ் லார்ட். பாஸ்டருக்கு 70வது பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாட வந்திருக்கிறோம். எனக்கு லாஸ்ட் மண்டே மோகன் அந்த மோசஸ் ஞாபகப்படுத்தணும், நான் பாஸ்டர் பர்த்டே வருது கொண்டாடுன்ட்டு. உங்களுக்கு தெரியாமலே ஒரு ஊழியம் நானும் மருமகன் காலை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியாது, சபையில் பாஸ்டர் கொடுக்குற செய்தியை சண்டே 10:30 மணிக்கு எனக்கு அனுப்புவார். நான் வந்து ஒரு 10 பேருக்கு அதை அனுப்பிடுவேன். அப்போது உங்கள் செய்தியை நாங்கள் வந்து நிறைய பேருக்கு மீடியா மூலமாக காலை எனக்கு அனுப்புவார், நான் வந்து அதை பாஸ் பண்ணுறேன். இப்போ அப்படி கொடுத்த செய்தியில் மார்ச் 31 ஈஸ்டர் சண்டேயில் ஒரு செய்தி நேற்றுக்கு சும்மா ஒரு ரிவ்யூ பண்ணு பாஸ்டர். அதில் வந்து என்ன செய்தி கொடுக்காரு, பவர் ஆஃப் ரிசரக்ஷன், உயிர்த்த இயேசுவின் வல்லமை. அப்போது 31 என்ன செய்தி கொடுத்தா உனக்கு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. நேற்று சாப்பிட்டதே ஞாபகம் இருக்குது, எப்படி 31 ஞாபகம் இருக்கும்? ஆனால் ஒரு சில உதாரணம் சொன்னால் ஞாபகம் இருக்கும். எப்படின்னா, அந்த செய்தி ஆரம்பத்திலே வல்லமை பற்றி சொல்லும்போது பாஸ்டர் ட்ரெயினை பற்றி சொல்லிட்டார். நான் உடனே ட்ரெயினா சரி நம்ம ஐட்டம் ஆச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஒரு வல்லமைக்கு ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணால் 1 HP பவர் தேவை, 1000 cc. அப்போ 15,000 கிலோ தூக்குறதுக்கு வந்து எவ்வளோ, ஒரு 1 டன், அதுக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படி சொல்லும்போது ஒரு ட்ரெயின் டீசல் இன்ஜின் புல் பண்ண 1800 cc தேவை, அது ஹார்ஸ் பவர் தேவைன்னு சொல்லி சொன்னார். இப்படிமா சொல்லும்போது அந்த செய்தி போய்கிட்டு இருக்கு. ஆனால் செய்தியுடைய முக்கிய சாராம்சம் உயிர்த்தெழுந்த வல்லமை வந்து இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுடைய வார்த்தையினால், பரிசுத்தாவினால் நம்மளை திடப்படுத்தணும். பாஸ்டரோட செய்தி சிம்பிளாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். போன வாரம் கூட பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடைய கொடுத்தான்னு சொன்னாங்க. ஆனால் தோல் உடையன்னு சொல்லும்போது ஏதோ ஆண்டவர் கொடுத்தான்னு நினச்சிருக்கேன். ஆனால் அந்த தோல் உடைய 2 பேருக்கு கொடுக்கும்போது 2 அனிமல் வந்து பலியாக இருக்குது. அந்த கருத்து நமக்கு தெரியாது. பாஸ்டர் சிம்பிளாக நமக்கு வெளிப்படுத்தினார். திஸ் இஸ் த எக்ஸ்ட்ரா குவாலிட்டி காட் ஹஸ் கிவன் டு அவர் பாஸ்டர். எழும்பூருக்கு 12-13 நான் ஊழியத்து கூட பாஸ்டர் எளிமையாக வருவது அந்த சின்ன கிராமத்தில் நல்ல அருமையாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணி அந்த எழும்பூர் கிராமத்தை அறிமுகப்படுத்தணும். இப்போது பிரதர் 3 நிமிஷம் சொல்லிருக்காரு. நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி மட்டும் கேட்டு போயிடுறேன். அன்னைக்கு செய்தி கொடுத்தார்ல ஈஸ்டரில், அதாவது ஒரு 1 year பேபிக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு பாஸ்டர் சொன்னார், எதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். யாருக்கா தெரியுமா? தெரியலான்னு பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். 1 year பேபிக்கு பொம்மை கொடுக்கலாம், அதுக்கு போய் 1000 ரூபா பார்க்கர் பண்ணி கொடுக்கலான்னு செய்தியில் சொல்லியிருக்கிறாரு. ரைட்டா? இன்னொரு கேள்வி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் படியாதவனுக்கு போய் 5 வால்யூம் பொன்னியின் செல்வன் புக்கு கொடுத்தா படிக்க முடியுமா? ஞாபகம் இருக்கா? அந்த பாஸ் சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனால் குக்கர் வாங்கிட்டு போகலாம். இந்த பாயிண்ட்லாம் அந்த செய்தியில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, பழைய செய்தியை ரிவ்யூ பண்ணுங்கள், சத்தியம் கிடைக்கும். ஏன்னா அதாவது 2 Corinthians 4:20 சொல்லியிருக்காரு, தேவனுடைய வார்த்தை பேச்சில் இல்லை பலத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. நிறைய வசனங்கள் அதில் வந்து பாஸ்டர் சிம்பிளாக கொடுக்காரு, ஞாபகமாக இருக்கும்படியாகவும் நம்ம கொடுத்துக்கிறாரு. அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணும்போது இந்த காரியங்கள் ஞாபகம் வந்தது. அதனால் பாஸ்டருடைய செய்திகள், அதாவது அந்த பாஸ்டருடைய ஒரு ஸ்டாஃப் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவருக்கு பைபிள் கொண்டு கொடுத்தாராங்க. அவர் 3 நாள் வச்சுட்டு ஐயோ இந்த பைபிள் வசனம் என்னென்னமோ பண்ணுது அப்படின்ட்டு 3 நாள் திருப்பி கொடுத்துட்டாராங்க. ஏன்னா தேவனுடைய வசனம் அங்கே வந்து வேலை செய்யுது.
அது வந்து இருபுறமும் திருக்குள்ள பட்டயம். அதனால் அதில் முடிக்கும்போது பாஸ்டர் எபேசியர் 6 நம்ம ஆவியின் பட்டயத்தை பெற்றுக்கொண்டு நல்ல மேலே ஊழியம் செய்யணும். அதுதான் நமக்கு வந்து பலத்த பாதுகாப்பு. தேவனுடைய ராஜ்யம் நம்ம வந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு செயல்படணும்னா நம்ம மனம் திரும்பணும், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படணும், பாவ மன்னிப்படணும், இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். அப்புறம் வந்து அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பலன் கொண்டு எப்படி அவருடைய அப்போஸ்தலர்லாம் மேலோட்டேரல் ஜெருசலேமில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம்னா எருசலேம் யூதாவிலும் சமேரியாவிலும் உலகெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் அவருடைய சுவிசேஷ பிரசங்கத்தை அந்த ஞாபகத்தை நம்ம மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த உயிர்த்தெழுந்த அதே செய்தியை அதே உயிர்த்தெழுந்த வல்லமை பாஸ்டருக்கு கிடைக்கும்படியான இப்போ உள்ளது நான் அவங்களை வாழ்த்துக்கிறேன். இப்போ இந்த கேள்வி நான் கேட்ட 3 கேள்வியில் யாருக்காவது இந்த பதில் தெரிஞ்சிருந்தாலும் கை தூக்க பார்ப்போம். ஏற்கனவே கேட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு 3 பேர் யாராவது கை தூடுங்க. அது 3 பேரில் இந்த செய்தி கேட்டிருக்கேன்னு சொல்லி மட்டும் கை தூடுங்க. இல்லை நல்லா கை தூக்குங்க, உங்களுக்கு சாக்லேட் கொடுக்க போகிறேன். நிஜமாக தான். அதாவது இந்த நான் சொன்ன உதாரணம், பொன்னியின் செல்வன் வந்து படியாதவனை கொடுத்தா வந்து எப்படி படிக்க முடியும்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? சரி, யாராருன்னு கை தூக்க பார்ப்போம். நான் ஒரு 10 சாக்லேட் வச்சுருக்கேன், 10 பேராக தூக்குங்க. நிஜமாக தான். சரி, தெரிஞ்சவங்களுக்கு நான் இப்போ வந்து பாஸ் ரொம்ப மூலமாக முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 10 சாக்லேட் வாங்கிட்டு வச்சுருக்கேன். பாஸ் மூலமாக கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து பர்த்டே ஃபங்க்ஷன். அதனால் இது சும்மா ஒரு அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை வச்சு பிள்ளைங்களுக்கு பாஸ்டர் மூலமாக சாக்லேட் கொடுக்கலான்ட்டு தான் பண்ணுறேன். கருத்தர் தாமே பாஸ்டர் ஆசீர்வதிப்பார். நிறைய காரியங்கள் இருக்குது. அவருடைய சிம்பிளான லைஃப் சபைக்கு என்னுடைய வளர்ச்சிக்கும் ஆத்மாதாயம் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். நாம் இணைந்து செயல்படுவோம். நெகேமியாவை போல ஆலயத்தை எடுத்து கட்டுவோம். நன்றி. வணக்கம். சாக்லேட் இருக்கு, அம்மாட்ட கொடுத்துட்றேன் ஒரு நிமிஷம். பிரேசலாக அடுத்து பாஸ்டரோட 75th பர்த்டே வந்து இப்போயே சொல்லிடுறோம், ஆல் நைட் ப்ரேயர் தான். ஃபுல் நைட் ப்ரேயர் போட்டு தான் அடிக்கிற மணிக்கு இருக்கும். ஆமாம். அப்புறம் சார் ஒரு இது கேட்டாங்க, நேற்று சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம எல்லா பேருமே போய் குருநாதன் வீட்டில் ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, மறக்குமா? ஈஸ்டர் அன்னைக்கு குருநாதன் வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காப்புல. எப்போ ஈஸ்டர் அன்னைக்கு மத்தியானம் என்னப்பா சாப்பிட்டா? குருநாதன் வீட்டில் பீஃப் பிரியாணி சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அந்த அளவுக்கு விருப்பமாக உட்கொண்டோம்னா ஞாபகம் இருக்கும். ஆமாம். அடுத்து ஒரு பாஸ்டை பற்றி சாட்சி பெற வரங்க எனக்கே ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எல்லா பேரோட பேச்சையும் நான் கேட்டிருக்கேன். ஒருத்தர் பேச்சை கேட்கணும்னு ஆசை, நேரில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், மைக்கில் ஒரு ஃப்ரீயாக கேட்டது கிடையாது. அவருடைய துறையில் நான் கேள்விப்பட்டது. ஏன்னா என்றைக்குமே ஹானஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்கும். கர்த்தருக்கு பயந்த ஹானஸ்ட் மேனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் எதுக்கும். அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி ஒரு 5 minutes ஷேரிங்கில் கூட அந்த எலியாவை பற்றி தான் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி அவர் சார்ந்த துறையில் நேர்மை நிமித்தமாக ஹானஸ்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சகோதரி திவ்யானுடைய ஹஸ்பண்ட் நம்ம மருது சகோதரர் வராரு சாட்சி பார்க்கறதுக்கு. அரசு துறையில் வந்து ஓய்வு பெறவங்களுக்கு இந்த மாதிரி தான் பாராட்டு விழா நடத்துவாங்க. அதனால் அதற்கு ஒரு ஆதாரமாக எல்லா கரங்களை தட்டி வாழ்த்துவோம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் நிறைய ஹைப் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறத பற்றி. இல்லை, மிகைப்படுத்தல, உண்மையை மாத்திரமே சொன்னேன். தேங்க்யூ. இந்த இனிய மாலை பொழுதில் மிகவும் நேர்த்தியாக இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் சபையோருக்கும் 70வது வருட பிறந்த நாளை காணும் என் மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். நிறைய சொல்லலாம், பட் ஐம் நாட் அன் ஆஃப் த கஃப் ஸ்பீக்கர். இந்த சாட்சியை சொல்கிறது என்னுடைய ஒய்ஃப் தான் சொல்லணும். பட் 3 நாளாக உட்காந்து ரூம்குள்ளார உட்காந்து ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் பண்ணுங்கள், நீங்களே பேசிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பேசணும்னு சொல்லலை. பட் ஒரு ரைடர் இஸ் தேர்.
மனசில் என்ன வருதோ சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் மனசில் என்ன வருதோ அதை பற்றி நான் சொல்லிடுறேன். முதலாவதாக இவர் என்னுடைய ஜத்ரு. யூ நோ ஹூ இஸ் ஜத்ரு? ஹூ இஸ் ஜத்ரு இன் பைபிள்? Who is Jethro? Jethro is Moses' father-in-law, correct? Yeah. Father-in-law of Moses. மோசஸ் உடைய மாமனார் பேர் ஜெத்ரு. தமிழில் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. இங்கிலீஷில் ஜெத்ரு. ஸோ he has given one important help or advice, tips, correct? Do you know what is that? Did I தமிழில் பேச சொல்கிறேன். அவர் ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப் ஒன்று கொடுப்பார். என்ன ஹெல்ப் கொடுப்பாருன்னா, என்ன கொடுப்பாரு, அவர் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஜென்டில் வந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போவார். அதான் ஹைரார்க்கின்னு சொல்லுவார். டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிம்பார். 100க்கு ஒருத்தனை வைங்க, 1000க்கு ஒருத்தனுக்கு வைங்க, 500க்கு ஒருத்தன். அதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர்னு வந்ததுக்கான ஹிஸ்டரி வந்து இன்றைக்கி அரசாங்கங்கள் வந்து நிறைய டிவிஷன் ஆஃப் லேபர் மூலமாக தான் நம்ம அரசாங்கம் நடக்குது. பட் அதனுடைய சாராம்சம், அதாவது மூலம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இன் பைபிள் இட் இஸ் கோட்டட் டிவிஷன் ஆஃப் லேபர். அதை தான் இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ ஆண்டு காலமாக நிறைய அரசாங்கங்கள் டிவிஷன் ஆஃப் லேபர், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர், இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. அது பாயிண்ட் இல்லை. நான் சொல்ல வந்தது என்னென்னா, அது சொல்ல அந்த அவர் வந்து எப்படி சொல்லுவார்னா, அதை பட்டும் படாமல் ஒரு ஜென்டிலாக ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போவார். நீங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தீங்களா, இஸ் எ வெரி ஜென்டில் மேன், குவயட், ஹம்பிள். இன்றைக்கி வரைக்கும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் unless I ask, he has not interfered. That is the greatest admiration I have for him. Decision is always mine. அவர் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய முடிவுகளில் எதுலேயுமே அவர் தலையிட்டது இல்லை. அது ஒரு பெரிய பெருமிதம் கொள்கிறேன். அது ஒரு குவாலிட்டி. அதாவது வீட்டில் வந்து இப்போ பெஞ்ச மழையோட பெரிய மழை பெய்யும், நான் சொல்ல தேவையில்லை. சூறாவளியே நடந்துனாலும் இவர் இப்படியே இதே மாதிரி அமைதியாக உட்காந்துருப்பார். அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து, குணம் வந்து God has blessed his mind. அது பியூட்டிஃபுல் மைண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி குவயட் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க. அது குவயட் அண்ட் காம் ஸ்பிரிட்டுங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அவர் ஹிஸ்டரியை ஆண்டி சொன்னாங்க இப்போ, எப்படி அவர் ரசிக்கப்பட்டார் அப்படின்னு. எங்கள் ஒய்ஃப்ட்டு மூலமாக நான் கேட்டுக்கிட்டது என்னென்னா, அவர் இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளார எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலும் உக்கி போடாமல் போனதில்லை அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவரை வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அதுதான் வந்து லைஃப்பில் வந்து ஒன் திங் இஸ் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபெய்த். அந்த ஃபெய்த் இஸ் a வெரி பியூட்டிஃபுல் திங். எப்படி வந்து நம்மளால் மட்டும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும், நம்ம ஏற்றுக்கிட்டோம். இப்போ நான் என்னுடைய சர்க்கிள்ஸில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாக பேசும்பொழுது வந்து ஐ வில் பி ரெடிகுல்டு. they cannot understand what I am speaking. My wife வந்து தமிழில் பேசுங்க, தமிழ் பேச சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி நம்ம மட்டும் ஏற்றுக்கிறோம், அவங்கள ஏற்றுக்கிற முடியல, கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கிற முடியல அப்படிங்கிறது வந்து என்னால் அதை விளங்கி கொள்ளவே முடியாது. யாருனாலையுமே வந்து ஃபெய்த்தை வந்து, விசுவாசத்தை வந்து விலைக்கு சொல்ல முடியாது. அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஆள் வந்து எப்படி ஒரு விசுவாசத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கிறாரு. ஒரு சின்ன சர்ச்சாக இருந்தாலும் he stood for his faith. He was not diverted. He has not diverted himself to anything. அதே விசுவாசத்தில் நிற்கிறாரு. எத்தனையோ மாறுதல்கள் நடந்தாலுமே கூட அதில் நிலைச்சு நிற்கிறாரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பெருமிதம் அடைகிறேன். அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி. இந்த மாதிரி நிறையா என்னால் குவாலிட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். என்னால் சடன்லி வாட் கேம் டு மை மைண்ட் வென் ஐ வாஸ் சிட்டிங் ஹியர் இஸ் ஒன்லி திஸ் 2 things. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஹிம். போதும் இல்லை இது சரவணன் சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறு கோடி ஆண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி
அல்லது கிறிஸ்துவின் வருகைக்கு முன்ன விச்சவர் இஸ் இயர்லியர் கிளாஸ், அட்வொகேட் இஸ் ஹியர், விச்சவர் இஸ் இயர்லியர் கிளாஸ் ஐ எம் யூஸிங். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பிரேஸ்தலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீச்சரை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன இவ்வளோ நாள் ஒரு வந்தவொடனே நம்ம என்ன பண்ணோம், பிரேஸ் லார்ட் மாத்திரம் சொல்லி அமுச்சிட்டோம். இனி அடுத்து வந்து விடுறதால திவ்யா மூலியமாக வந்து கிரீவன்ஸ் வச்சு ஒரு டேட்டு புக் பண்ணி இங்கே வந்து காட்ஸ் வேர்டை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பிரச்சனை வர்றப்போ உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா படகு அடித்து போகிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாப்புல, தூங்கிட்டு தான் இருந்தாப்புல. ஆனால் அவர் எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது. அதே போல் பாஸ்டர் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள பரிசுத்த தேவனோடு கூட அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், ஜெபித்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னுடைய சாட்சியை சொல்லி ஒரு 5 நிமிடம், வேறு யாரும் சாட்சி சொல்கிறதுக்கு வில்லிங் ரைட்டு. என்னோடய சாட்சியை சொல்லி ஒரு 5 நிமிடம் கர்த்தருடைய வேதத்தை வந்து தியானிச்சுட்டு கேக் கட் பண்ணுறதுக்குள்ளே போகிறோம். எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவருடைய கிருபையில் நல்லவராக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் அறிந்து கொண்டது, கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தவங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சொந்த பந்தமோ பழக்க வழக்கமோ எந்த காசு பணமோ எதுவுமே நம்மளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்றது கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ள நமக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிற, உண்மை உத்தமாக பரிதபிக்கிற, ஏன்னா நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அப்படித்தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர் பெற்றுக் கொடுத்துருக்கிறார். வேற ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம ஒரு இடத்துல சொல்கிறப்ப தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய கஷ்டமாக நினைத்து தேவனிடத்தில் மன்றாடுறாரு. அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இந்த காரியத்தை வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம மோனி அண்டு திவ்யா கூட பேசி இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இந்த காரியம் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. நான் எல்லாருமே வீடு கட்டியிருப்போம். நான் வீடு கட்டினப்போ வந்து சரியான கொரோனா டைம். அந்த டயத்தில் வந்து பயங்கர குழப்பம். எனக்கு வீடு கட்டின முன்ன அனுபவம் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்திலேருந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாத போகிறதுலேருந்து சோமனி கன்ஃபியூஷன் இந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ எல்லாமே பாஸ்டர்ட்ட A to Z ஓப்பனாக சொல்லிடலாம். ஏன்னா அவர் உண்மையுள்ள ஒரு தேவ மனிதனாக இருக்கிற அப்படின்னால நம்முடைய விஷயம் அதோடு அவ்வளோதான். கேட் எல்லாருக்குமே அப்படி தான். யாரோட விஷயம் யாருக்கும் ஷேர் ஆகாது. ஒரு சில இடத்துல வந்து ஷேர் ஆகும். அது எனக்கு வந்து ரொம்ப இதாகும். நம்பி ஓப்பனாக எல்லா பர்சனலுமே சொல்லுவேன். அவர் பர்சனலாக ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. வீடு கட்டுறப்ப எல்லாமே நான் வந்து தேவனுடைய ஒத்தாசை, அடுத்து வந்து பாஸ்டர் என் கூடவே இருந்து ஆலோசனை சொல்லி இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுவோம், நம்ம வந்து பயப்படுவோம். அந்த நேரத்தில் எல்லாமே ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஒத்தாசை எப்படின்றத என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதே மாதிரி அக்கா அவங்க வந்து கொஞ்சம் அப்பப்போ கடிஞ்சு கொள்வாங்க. நான் ஆரம்பத்தில் பார்ப்பேன், என்னடா அக்கா அப்படி கடிஞ்சு கொள்றாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை கடிஞ்சு கொள்வாங்க. என்ன ஒன்றா, ஏப்பா சபைக்கு லேட்டாக வர்ற, ஏப்பா ஜெபத்தில் கலந்துக்கிற மாட்டேன்ற. இதுதான் அவங்களோட அதிகப்படியான கடிந்து கொள்ளுதலாக இருக்கும். பாஸ்டோரை கடிந்து கொள்ளுதல் எப்படின்னா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறன்னு சொல்லுவீங்க. வாழைப்பழத்தில் கிடையாது, தண்ணியில் ஊசி ஏற்றுற மாதிரி இருக்கும். ஒரு 2 தடவை ப்ரேயருக்கு வரலைன்னா பாஸ்ட் நீட்டாக கேட்பார், என்ன சரவணா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணுவார். சவுக்கு எடுத்து மூஞ்சி முறையில் அடித்த மணிக்கு இருக்கும். அவ்வளோதான் பாஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சில பாஸ்ட் ரொம்ப கடிஞ்சு பேசுவாங்கள்ல, என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பாஸ்ட் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. லேட்டாக வர்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆண்டவர் 8:30 ஜெபத்துக்கு இங்கே வந்துடுவார், ஆண்டவரோட பெரிய விஐபி பூராமல் 8:30க்கு மேலே வருவாங்கன்னு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஏன்னா கர்த்தர் வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கையில கூட பரியாசம் பண்ணனை பார்த்து ஆண்டவர் வந்து என்னையுமே கடிஞ்சு கொள்ள மாட்டாப்புல. அதே வேளை அந்த இடத்துல வந்து ரட்சிப்பை கொடுப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு சுவாபம், அன்பினுடைய வெளிப்பாடு. பாஸ்டர் இடத்துல அந்த அன்பை பார்க்கலாம். பாரபட்சமெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லார் இடத்துலையும் ஒரே அன்பு. ஆனால் அவரிடத்துல நம்ம கொஞ்சம் நெருங்கி பாருலாம் சொல்கிறேன். அவருக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் கூட அது எல்லா சூழ்நிலையும் மனோரம்யத்தை அவருடைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நான் பதட்டப்பட மாட்டாப்புல எந்த விஷயத்திலையுமே. அவருக்கு நான் ஒரு சில விஷயத்த சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் இருந்துருப்பாப்புல. ஆமாம் சார், நான் அந்த டயத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ தேவனுடைய சமாதானம் அவருடைய இருதயத்தில் வந்து ஆட்கொண்டுருச்சு. ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்த்து நம்ம கேக் கட் பண்ணுறதுக்குள்ளே போகலாம். டைம் அதிகமாகிடுச்சு. 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் மாத்திரம் கடைசி நாட்களில் நம்ம எதில் வைராக்கியம் பாராட்டணும், எப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத மாத்திரம் நம்ம பார்த்துடலாம். எலியா தீர்க்கதரிசியை பற்றி உங்களுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும்.
2 ராஜாக்கள் 1-2 மாத்திரை எடுத்து வைத்துக்கொள்வோம். ஒரு 5-6 வசனங்களை மாத்திரம் நம்ம தியானிப்போம். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோன தேவனாகிய பாகால் சேபனிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். ஒரு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவர் என்ன பண்றாப்புல, தேவனை நம்பாம என்ன பண்றாப்புல, இன்னொரு இடத்துக்கு கேட்கறதுக்கு ஆள் அனுப்புறாப்புல. அப்ப தூதன் எலியாவை அனுப்பி சொல்றாப்புல, இங்க என்னப்பா உனக்கு என்னப்பா இது இல்லையான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாப்புல. அந்த ஆட்கள் புறாம அதை கேட்டு அந்த ராஜாவோட சொல்றாங்க. அதற்கு ஒரு அடையாளத்தை கேட்கிறார். யாருப்பா உங்ககிட்ட சொன்னது, உங்ககிட்ட எதிர்பார்த்து இந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் 7ல கேட்கிறாப்புல. அப்ப அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்னன்னா, மயிருடைய தரித்து வார்க்கச்சை தன் அறையில கட்டி கொண்டு இருந்தார். ஒரு அடையாளம். தேவனுடைய மனுஷனுக்கு அங்க இடத்துல ஒரு அடையாளம் இருக்கு. சொன்ன மறுநிமிஷம் என்ன சொல்றாப்புல, திஸ்பியனாகிய எலியா தான், அவன் எலியா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாப்புல. அப்ப தேவனுடைய மனிதனுக்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அடையாளம்? இப்ப நம்ம என்ன சாட்சி சொல்றோம், கைண்டா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு, எல்லாருடைய கஷ்டத்தையும் ஒரே மாதிரி. இது ஒரு தேவனுடைய மனிதனுக்கு உரிய ஒரு அடையாளம். அடுத்து என்ன வேணும், ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். அங்க என்ன பண்றாங்க, அவரிடத்துக்கு ஒரு தலைவனையும் 50 சேவகரை அனுப்பினான். மலையின் உச்சியில உட்கார்ந்து இருக்க அவனிடத்துல அவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா அவனை வர சொல்றாரு. இவர் ஆள் அனுப்புறாப்புல. போய் மலை உச்சி எதுக்கு போறாப்புல, எலியாவோட வேலை என்ன, மலை உச்சியில போய் என்ன பண்ண போறாப்புல, தேவனோடு சஞ்சரிக்க போறாப்புல. தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனுக்கு பயம் இருக்காது. நிறைய தேவ மனிதர்களை பார்த்துருக்கோம். தானியேல் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கோம். மலையில உட்காந்துருக்காப்புல. நம்ம வீட்டுக்கு சாதாரண ஒரு சின்ன என்கொயரின்னு ஒரு யூனிஃபார்மோட ஒரு போலீஸ் வந்தாலும் அரண்டு போயிடுவோம். ஐயோ என்னாச்சு ஏதாச்சு, வீட்டுக்குள்ள என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க 50 பேர் போய் நிக்கிறாங்க. போய் என்ன சொல்றாங்க, ராஜா அவனைய வர சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாப்புல, எவ்வளவு உத்தரவு எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் 50 பேரையும் பச்சை கிடவுது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பியூரா இருக்கேன் தேவனுடைய பார்வையில, நான் தேவனிடத்துல என்னிடத்துல எந்த பாவம், எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் சொல்றாப்புல, நான் தேவனுடைய மனுஷனா ஆனா பச்சிக்கட்டும், இல்லாட்டி பச்சிக்க வேணாம். அடுத்த செகண்ட் என்ன போச்சு, பச்சித்தது. அதனாலதான் தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்துல நீங்க ஜெபத்துக்கு உங்க விண்ணப்பங்களை சொல்லுகிற பொழுது அவங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கின்றதுனால உங்களோட கஷ்டத்துல தேவனிடத்துல இம்மிடியேட்டா சொல்லிடுவாங்க. சொல்றதுனால என்ன போறது, உங்களுக்கு இம்மிடியேட் ரிலீஃப். அந்த வைராக்கியம் என்ன வேணும், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு வேணுங்கிறதா இருக்கிறது. அடுத்து என்னது, எதை கேட்கணும் அப்படின்றதுல அவர் கூட ஒருத்தர் இருந்தாப்புல. பின்பு அவர் கூட யாரு, எலிசா இருந்தாப்புல. அவர் என்ன சொல்றாப்புல, எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது, அவர்கள் இருவரும் உழந்த. அவங்க 2 பேரும் போறாங்க. இந்த கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, என்னை ஆண்டவர் இடத்துக்கு வர சொல்றான்னு சொல்றாப்புல. இவருக்கு தெரிஞ்சு போச்சு, மேல ஆள் போறாப்புல, என்னமோ நடக்க போது, நம்ம எது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூடயே இருக்கிறாப்புல. அப்ப அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாப்புல. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, எலிசாவை பார்த்து எலியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்ப நான் தேவனிடத்துல போறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அவர் கேட்ட காரியம் என்னன்னா, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் நான் உனக்கு என்ன செய்ய வேணும் என கேளுன்றா. அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். தேவன் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே தேவனுக்குரிய காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு காசு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், ராஜ்யம் வேணும்னு கேட்கல. இவர் எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தாரோ அந்த மனிதனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிற ஆசை என்ன போச்சு, ரெட்டிப்பான வர வேண்டும் என்று கேட்கிறான். இப்ப பாஸ்டர் இருக்கிறாங்க, தேவனோடு கூட இருக்கிறாங்க, தேவனுடைய காரியமா இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும்னா, தேவனுடைய ஜனங்களோடு கூட தேவனுடைய மனிதனோடு கூட இருந்தா தான் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாத ஆவிக்குரிய வரத்தை கேட்க முடியும். இல்லை நம்ம எதை கேட்டுட்டு உட்கார்ந்து இருப்போம்னா, காசு பணம் செல்வத்தை என்ன பண்ணிட்டு இருப்போம், கேட்டுட்டு இருப்போம். இது கசப்பான ஒரு உண்மையாக இருந்தாலும் கூட கர்த்தருக்குள்ள இருக்கின்ற பொழுது நமக்கு இது எல்லாமே மேல நல்லா தோணாது. வைராக்கியம் பாராட்டுற எதுல வைராக்கியம் பாட்டுறோம்னா, டிசிப்ளின் ஒழுக்கம். அடுத்து எதுல பக்தி வைராக்கியம் பாராட்டுறது, மற்றவரிடத்துல அன்பு செலுத்துறது, உறவின் இடத்துல அன்பு செலுத்துறது. இவை எல்லாவற்றிலையும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனை கனம் பண்ண முடியும். அப்ப தேவனுடைய காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வரணும். பாஸ்டர் அதே நேரம் சொல்றது என்னது, ஜெபத்துக்கு வாங்க, ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனநிலையானது இந்த எலியாவை போல எலிசாவை போல பக்தி வைராக்கிய பாராட்டி சாட்சியாக இருக்கணும் உலகத்துல அப்படின்னு சொன்னா, தேவனுடைய மனிதரோடு தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்ம சஞ்சரிக்க வேணும்.
எத்தனை பேர்த்துக்கு எலிசாவுடைய ஆவி வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர்த்துக்கு எலியாவினுடைய ஆவி, எலிசாவுடைய வரம் வேணாமா? எத்தனை பேர்த்துக்கு வேணும்? அது வேணும் அப்படின்னா தேவனுடைய ஊழியக்காரரோடு, தேவனுடைய வார்த்தையோடு, தேவனுடைய சபையில் நடக்கிற ஊழியத்தில் உங்களை மிங்கிள் பண்ணிக்கிறணும். அப்போ மாத்திரம்தான் நம்முடைய எண்ணங்கள், தாட்டு மாறும். கர்த்தர் நல்லவர், உங்களோட என்னோட இடைப்பட்டிருக்கார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம கொண்டாட்டத்தின் ஒரு நேரமாக நாங்கள் 6:30 to 7:30, அதிகபட்சம் 7:45 முடித்து 8 மணிக்கு உங்களுக்கு டின்னரை கையில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் 8:30க்கு உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இது திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். இந்த நாளில் நம்முடைய கூடுகை கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. நிறைய இடங்களில் இப்போ கூட நம்ம சொன்ன ஒரு சபை சின்ன சபையாக இருந்தாலும் என்று, இந்த சபை சின்னதாக இருந்தாலும் கூட இங்கிருந்து வெளியேறியவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறாரே ஒழிய வேற ஒரு ஆசீர்வாத குறைச்சலில் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். இது போட்டல கேண்டில் போட்டு யூத் டீம் வாங்க. யூத் டீம் விருந்து சந்தோஷத்துக்குன்னு ஆயத்தம் பண்ணப்படும் விருந்து. அந்த விருந்து கீழே ஆயத்தமாக இருக்கு. அந்த தகவலை சொல்லிடுறேன். சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கேக்கு நம்ம பாஸ்டம்மாவோட சேர்ந்து கட் பண்ணுவாங்க. அக்கா கூட வாங்க. இந்த வாழ்த்து சொன்னப்போ அக்கா சொன்னாங்க, இல்லை அவருக்கு தான் பிறந்த நாள், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அவர் இந்த பிறந்த நாள் வரைக்கும் வர்றதுக்கு நீங்கள் முக்கியமான காரணம். பேர பிள்ளைங்க எல்லாம் வாங்க. பாஸ்டரோட பேர பிள்ளைங்க எல்லாம் பாஸ்டர் சுற்றி நில்லுங்க. திவ்யா பிரதர், மருது பிரதர் வாங்க பக்கத்தில். பரிசுத்த சந்ததியை பெருக செய்து ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. தேவனுக்கே மகிமை. ஸ்டார்ட் பண்ணலாம். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே.
பாசம் வைத்தீரே வானத்தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே அவையும் அனைத்துமே அழகாக வணைந்தீரே பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே அவையும் அனைத்துமே அழகாக வணைந்தீரே என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிடம் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிடம் மேலாய் தனி பாசம் வைத்தீரே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே கண்மணி மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே கண்மணி மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிடம் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிடம் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிரைஸ் காட். கர்த்தரின் நாம் மையப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதல்ல நம்ம சபையில் நான் தலையிடாமல் நடக்கிற முதல் மீட்டிங். அல்லேலூயா. நான் எதுவுமே அரேஞ்ச் பண்ண நடக்கிறது. ரெண்டாவது, ஐ ஹேவ் டு அட்மிட் மை ஃபெயில்யூர். என்னென்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இவ்வளோ இது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு எனக்கு தெரியலை. அதனால் ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். தி லவ் அண்ட் அஃபெக்ஷன் யூஆர் ஷோன். நார்மலாக இந்த ஃபேர்வெல் மீட்டிங்கில் தான் அதெல்லாம் பண்ணுவோம். என்ன டாட்டா பை பை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுவோம். இது பை பை சொல்லிட்டு போகிறதுக்காக உள்ள இதல்ல, தொடர்ந்து செய்வதற்காக ஒரு ஊக்கம். அப்படித்தானே? ஆமேன். கர்த்தர் மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேங்கில் வேலை பார்க்குற நாட்களில் ரிசைன் பண்ணும்போது எல்லாம் சொன்னாங்க, சார் என்ன மென்டலாக சார், நீங்கள் பைத்தியமா சார், இது மாதிரி விட்டுட்டு போகிறீங்களா சார் பேங்கில் இருந்து அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சார் போய் அசோசியேஷனில் சேர்ந்தீங்க, நீங்கள் குறைஞ்சது ஒரு டிஜிமையாவது மினிமம் ஆகிருக்கலாம், நீங்கள் அது போய் சேர்ந்தீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த
அதை விட்டு வரும்போது அந்த மக்களுடைய அன்பை இது பண்ணும்போது பார்க்கும்போது நான் ஜிஎம்மாக இருந்தால் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு அன்பு கிடச்சிருக்காது. ஆமென். அப்போ அது ஒரு பெரிய ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு சந்தோஷம். அந்த ஒரு அன்பு, இந்த நீங்கள் எல்லாம் அந்த அன்பை பிரதிபலித்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்குது. ஆமென். கர்த்தரை நான் மையப்பட எனக்கு ஒரு பெரிய பலனாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ நம்மளும் ஏதோ ஒரு பிரயோஜனம் வச்சுருக்கிறாரு ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. தேவன் நான் மையப்படுவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு நம்பிக்கை தேவனுக்கு மை உண்டாவதாக. உண்மையாகவே எந்த அளவுக்கு நான் எஃபெக்டிவாக இருக்கேன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை கர்த்தர் என் மூலமாக ஏதாவது செய்யணும், இன்னும் தொடர்ந்து செய்யணும்னு நினச்சாருன்னா நிச்சயமாகவே எனக்கு நல்ல ஒரு ஆயுளை கொடுத்து எடுத்து பயன்படுத்தான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நான் மையப்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடக்கிறது வந்து அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நான் வேலை பார்த்து கொண்டிருந்த நாட்கள்லையும் கூட வேலை பளு ஒரு பக்கம் இருக்கும், மேனேஜராக இருப்போம், நிறைய வேலைகள் இருக்கும், அசோசியேஷன் வேலை இருக்கும், நிறையா இருக்கும். அதோட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது இதை குறித்து தெரிந்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, எப்படி சார் நீங்கள் எல்லாமே இப்படி நீங்கள் எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், நான் எங்கெங்கே பேலன்ஸ் பண்ணுறேன், அவர் நடத்துகிறார், அவர் அழைத்தவர், அவர் நடத்துகிறார், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கென்று ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியவும் செய்யாது. தேவனை நாம் மையப்படுவதாக. அதிகமாக வேதத்தை தியானிக்க ஒன்றுமே தெரியலைங்கிறது தான் தெரியுது, ஒன்றுமே நமக்கு தெரியலைங்கிறது தான் தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம அறிய வேண்டியது எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஒரு விஷயம் என்னை அதிகமாக சோர்வுக்கு உள்ளாக்குகிறது. அந்த எனக்கு இந்த நெகமையாவில் உள்ள வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ராஜா பார்த்து நெகமையை பார்த்து கேட்பார், என்ன ரொம்ப முக வாடலாக இருக்கீங்க, சோர்வாக இருக்கிறீங்க, இது மனது சம்பந்தமானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிம்பார். அதுபோல் மெய்யாகவே நம்முடைய பிள்ளைகள்னால் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே என் பிள்ளைங்க தான். ஆமென். கர்த்தர் மையப்படுவதாக. ஆவிக்குறை நிலையில் உங்களை குறித்ததான, குறிப்பாக கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ வளரணும் அப்படிங்கிறதை குறித்ததான பாரதத்தை தவிர எனக்கு எந்த ஒரு பாதமே இல்லை. கர்த்தர் நான் மையப்படுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அது ஒன்று தாங்க நிற்கும், வேறு எதுவுமே நிற்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிரயாசப்படுகிற எதுவுமே நம்ம கூட வராது, எதுவும் நிற்காது. 170 வருஷம் என்ன, 100 வருஷம் என்ன, 120 வருஷம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தருக்குள்ளே நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், மற்றெல்லாம் வேஸ்ட். ஆகினால் எனக்கு அருமையானவர்களே, நம்மை படைத்த தெய்வனை நாம் அறிந்து கொள்வோம். பவுல் சொல்லுவார் அழகா, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், குப்பையாக விட்டுட்டேன் அப்படிம்பாரு. இந்த உலகம் எல்லாமே குப்பை, ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு மனநிலைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தணும். கர்த்தர் நம்ம மையப்படா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பூமியில் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. தேவனுக்கு மையப்படா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நிச்சயம் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தினுடைய அந்த பாதுகாவலும் ஜெபத்தினுடைய பலனும் நிச்சயமாகவே இன்னும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பங்களில் பெற்றுக்கொள்ளது நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மையப்படுவதாக. தி பர்பஸ், நோக்கம் நிறைவேறலைன்னா எல்லாமே வேஸ்ட்டுங்க, அவ்வளோதான். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், நோக்கம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் வேஸ்ட். நோக்கம்னு சொன்னோம்னா நேராக நம்மளை படைக்கும்போது தேவன் சொன்ன வார்த்தைக்கு போயிடணும், தேவன் சொன்ன வார்த்தைக்கு போயிடணும். அவர் கிரியேஷன் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணார்? தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய
ரூபத்தின்படியும் கிரியேட் பண்ணார். நம்பர் 1. அந்த வசனத்தில் கீழே சொல்கிறார், நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ இந்த 3 தான் கிரியேஷனுடைய பர்பஸே. நல்லா ஞாபகம். ஆதாமை படைத்தார்னா மனிதனை, ஆதாம்ங்கிற வார்த்தை மனிதனுக்கு பதிலாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது மனிதனை படைத்தார் என்று சொன்னால் இந்த 3 தான். அவருடைய சாயலும் அவருடைய ரூபமாய் படைத்திருக்கிறார் 1. 2வது ஆளும்படியாக படைத்திருக்கிறார். ஆமென். இது நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை வேஸ்ட். அல்லேலூயா. இதை மட்டும் நம்ம நோக்கி நம்ம போகணும். ஏன்னா நம்ம படைப்பினுடைய நோக்கமே அதுதான். அவருடைய சாயலை நாம் இந்த உலகத்திலே பிரதிபலிக்க வேண்டும். we should be, Christ should be seen in us and Christ should be heard in us அப்படிம்பாங்க. கிறிஸ்து நம்மளாலே பார்க்கப்பட வேண்டும், கிறிஸ்து நம்மளாலே கேட்கப்பட வேண்டும். இதுதான் லைஃப். 2வது காரியம் ஆளுகை. ரொம்ப அங்கே தான் பிரச்சனையே. என்ன உலகத்திலாம் ஆள வேண்டாம், நம்ம ஆள்னா போதும். ஆமென். இந்த மனதை முதல்ல ஆளை கட்டுறோம். இந்த உலகத்தினுடைய ஆசா பசங்க இழுத்துக்கிட்டே இருக்கும். அது 24 மணி நேரமும் நான் ஸ்டாப் ஃபைட். மாமிசத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை ஆளுகை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சுருக்கிறார். கர்த்தர் நம்ம மகிமைப்படுவதாக. இந்த முதலாவது இந்த ஆளுகை எங்கே செய்ய ஆரம்பிக்கணும்? நமக்குள்ளே இருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பெரிய ஆளுகைக்கு கொண்டு போவார். ஆமென். இந்த ஆளுகை இல்லைன்னா அது ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 காரியம் சிருஷ்டிப்பில் நாம் ஒவ்வொருவரும் அதற்காக விளைக்கப்பட்டிருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யவான் வாசலில் இருந்த அந்த பிச்சைக்காரன் அவனும் கர்த்தருக்கு ஒன்று தான். அல்லேலூயா. தாவீது ராஜாவும் கர்த்தருக்கு ஒன்று தான். ஆமென். எல்லோருக்குள்ளும் இருக்கிறது ஒரு விலையேற பெற்ற ஆத்மா. அதே ஆத்மா தான். அப்போ அதில் நம்ம கரசனை உள்ளவர்களாக, நம்ம ஆத்மாவில் கரசனை உள்ளவர் நம்ம இருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்கைகளும், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய பேச்சுகளும் அதையே குறிக்கோளாக நோக்கி கொண்டிருக்கணும். அதற்காக நம்ம கர்த்தரில் நிச்சயமாக மன்றாடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை அற்புதமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் முதல்ல திரும்ப அதுதான் சொல்லுவேன். He wants to bless us. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அதை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் நம்ம ஆயத்தமாகிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இதில் எந்த வித மாற்றமே கிடையாது. He wants to bless every one of us. அவர் நம்மளை பிளஸ்ஸிங் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் நம்ம பிளஸ்ஸிங்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. அது ரெண்டும் பொருந்துறது தான் லைஃபு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பிளஸ்ஸிங் எதுன்னு நினைக்கிறதும் நம்ம தாட்டு நம்ம எது பிளஸ்ஸிங் நினைக்கிறோமோ 2 ஒன்றா இருக்கிறது தான் ஆக பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட ஞானத்தை கேட்கணும், ஆவியானவருடைய உதவியை கேட்கணும். செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். நம்ம ஒவ்வொருவருமே நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். நாம் தொடர்ந்து பயணிப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உதவி செய்யும். அவருடைய வார்த்தை நம்மை நடத்தும். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி மீண்டுமாக உங்கள் எல்லோருடைய அன்புக்கும் நான் தலை வணங்கி நான் நன்றி சொல்லி இந்த முடிக்கிறேன். கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. God bless you. God bless you. தேங்க்யூ வெரி மச் பாஸ்டர். தேங்க்யூ. இப்போ இந்த காரியம் வந்து ஒரு மனத்தால் உருவாக்கப்பட்டது. ஒரு ஃபோன் கால் பண்ணி மோனிகாவை வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் ஃபோன் பண்ணோம். இது நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. எல்லாருமே போய் நம்மளுடைய அன்பினை வெளிப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நம்ம எப்பயுமே சண்டேக்கு முன்னாடி இந்த சர்ச்சை வந்து க்ளீன் பண்ணுறவங்க வந்து நம்ம உமாக்காவும் சிவபாலன் சங்கவி அவங்க தான். அவங்கள்ட்ட என்ன சொன்னால் ஒரு நாள் அட்வான்ஸாகவே வந்து பாஸ்ட்டு கேட்டாங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து சேர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மைக் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பார்த்ததுனால நேரத்தையாக முடிக்கப்பட்டது. என்ன ஒன்று 7:30 6:30 7:30ன்னு சொன்னோம். அது 8:40 போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முடிவு ஜெபம் நம்ம சிஸ்டர் செலின் வசந்தகுமார் சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க.
வேதத்தில் நம்ம பார்க்குறோம் 7 வந்து பூரணத்தை குறிக்கிறது, 70 வந்து பரிபூரணத்தை குறிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத எங்கள் திரியேக தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவங்களை கொடுத்த ஆண்டவரை வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். பூரண ஆயுசுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை ஸ்துதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, கடவுள் மறுப்பு கொள்கையில் உடைய மனுஷனை அப்பா நீங்க உமக்கென்று தெரிந்து கொண்டீங்களே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்ற வேளையில அப்பா நீங்க ரட்சித்தீங்க, அபிஷேகித்தீங்க, சபை உலக பிரகாரமான ஆசீர்வாதமான வேலையை கொடுத்தீங்க. அந்த வேலையில் சாட்சியும் உண்மையும் உத்தமமாக வேலை செய்ய கிருபை செய்தீங்க. உலக பிரகாரமாக ஆண்டவரை நீங்கள் அபரிதமாக ஆசீர்வதித்து வைத்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேலையிலே அப்பா திருமணத்தை நீங்கள் முடித்து கொடுத்தீங்க. அவர் கொடுத்த வாழ்க்கை துணைவிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, குடும்ப வாழ்க்கையை நீர் இம்மட்டும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதமான அப்பா நீங்கள் கொடுத்த ஆண்டவரை 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திவ்யாவுக்காக, அவருடைய கணவனுக்காகவும், அவங்க கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, உலகம் சீர்கேடாக போய் கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே, இந்த நாட்களில் அப்பா எங்கள் பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் ரத்த கோட்டைக்குள் வைத்து மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா, மோனிக்காகவும் அவருடைய கணவருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வர்றோம். ஆண்டவரே, அவர்கள் தூர தேசத்தில் இருந்தாலும் கர்த்தாவே அவர்கள் இருதயம் எங்களோடு இப்பொழுது ஐக்கியப்பட்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகளை ஆசீர்வதிங்க. ஏசாயா 54வது அதிகாரத்தில் அப்பா சாராளுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் அப்பா மோனிக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, அப்பா நீங்க அப்படி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் மேல் ஆறுகளை ஊற்றுகிற என் தேவாதி தேவன் ஆண்டவரே, உன் சந்ததி மேல் ஆசீர்வாதத்தை, உன் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அவர்கள் புல்லின் நடுவே அலறி செடிகளை போல வளர்வார்கள் என்று சொன்னீங்களே. உம்முடைய பிள்ளைகளே ஆசீர்வதிங்க அப்பா. நல்ல சபையை கொடுத்தீங்க. ஏற்ற வேளையிலே உலகத்துக்காக ஊழியம் செய்தது போதும் என்று அப்பா உமக்காக ஊழியம் செய்ய தன்னை முழு நேரமாக ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நல்ல ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா. அவங்க வாலிப பிள்ளைகளுக்காக எடுக்கிற முயற்சிகளை அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்காக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆத்தும பாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரும் நாட்களில் சபை வளர்ந்து பெருக கிருபை செய்யுங்க அப்பா. அப்படி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா வேண்டுதல்கள் விண்ணப்பத்திற்கும் நீங்கள் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு ஆசீர்வாதமாக ஒரு பாடலை மட்டும் ஒரு 2 நேரம் ஆயிடுச்சு, அதனால் ஒரு 2 ஸ்டான்ஸா மட்டும் பாடி அவர்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும் படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் அற்புத செயல்கள் காண செய்யும், மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும்
புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். ஆமென். அப்படி செய்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஆவிக்குரிய தகப்பனை வார்த்தையை சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்போம். எழுந்து நின்று யோபு 5வது அதிகாரம் 24, 25வது வசனம். வேதம் வைத்திருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தகப்பனுக்கு கூறி ஆசீர்வதிப்போம். எடுத்துக்கொண்டீங்களா எல்லாரும்? யோபு 5வது அதிகாரம் 24, 25. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததி பூமியில் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஆவிக்குரிய தகப்பனை ஆசீர்வதிப்போம். அப்படியே நடப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். என் ஆத்மாவை சொல்லிடலாம். கர்த்தாவே இந்த வேலை ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதான வேலையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, நடத்துப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பாஸ்டர் இடத்துல விஷ் பண்ணிவிட்டு கீழே இரவு விருந்து ஆயத்தமாக இருக்குது. அது எல்லாருமே அதில் கலந்து கொண்டு அன்போடு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன்.